ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதமான மாலை போடுவோம். அந்த மாதிரி மாலை போடும்போது பெண்கள் எந்த மாதிரி விரத முறையை மேற்கொள்ளணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு குடும்ப பெண்ணா நான் இத்தனை வருஷம் என்ன செய்கிறேன், என்னோட வீட்டில் நான் என்ன செஞ்சேன், புதுசாக போடுறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கார்த்திகை மாதம் எப்படி தீபங்களுக்கு உகந்த நாள், அது மாதிரி நம்ம பாலசாஸ்தாவுக்குமே உகந்த நாள். தண்டகாணிய மகரிஷின் ஆணவத்தை அழிக்கிறதுக்கு சிவபெருமானும் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அவங்களோட ஜோதி பிழம்பில் ஆனந்தமாய் தோன்றியவர் தான் நம்ம ஆனந்தமயமான ஐயப்பன். ஹரிக்கும் அகரனுக்கும் மகனாக பிறந்தவர். அதனால தான் அவர் ஹரிகர சுதன் என்று அழைக்கப்படுகிறார். முன்னாடிலாம் 60 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து நம்மளோட சபரிமலைக்கு செல்வாங்க. ஆனால் அதை ஒரு மண்டலமாக மாற்றினாங்க. ஒரு மண்டலங்கிறது 48 நாள். இப்போ அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு எப்போ காலகட்டத்தையுமே மாற்றிக்கிட்டாங்க. இப்போல்லாம் ஒரு மாதம் கூட விரதம் இருந்து போகிறாங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் கார்த்திகை 1 மாலை போட்டுட்டு கார்த்திகை மாதம் கடைசியில் மழைக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஏன் சபரிமலைக்கு மட்டும் இத்தனை நியதிகள், இத்தனை வழிமுறைகள்னு கேட்டிங்கன்னா, சபரிமலைக்கு செல்லும் வழியெல்லாம் மேடு பள்ளம் குழி இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம போகணும்னா இந்த ஒரு மாத காலம் இந்த விரத முறைகளை நம்ம கடுமையாக பின்பற்றினா தான் நம்ம அந்த மலை ஏறி போய் ஐயப்பனை தரிசிக்க முடியும். அதனால தான் இவ்வளோ விதிமுறைகளும் இந்த ஐயப்பனுக்கு இருக்குது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போடுறவங்க எந்த நட்சத்திரம் திதி இது எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தவற விட்டவங்க அடுத்து வர்ற கார்த்திகை 19க்குள்ளே ஒரு நல்ல நாள் பார்த்து மாலை இட்டுக்கணும். மாலை நம்மளா போட்டுக்கக்கூடாது. கோயிலுக்கு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து தட்சணை கொடுத்து போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா குருசாமி கையால் போட்டுக்கணும். துளசி மாலை அணியணும். துளசி மாலை எதுக்காக அணியனா, இதோட அறிவியல் பூர்வ உண்மை என்னன்னா, இது சுவாச கோளாறு, இதய கோளாறு இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். மலையேறி போய் ஐயப்பனை பார்க்குறவங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அதுக்குமே இந்த துளசி மாலை வழிவகுக்குது. அதனால தான் நம்ம துளசி மாலையுமே போட்டுக்கிறோம். கைலாயத்திலேருந்து ஐயப்பர் வரும்போது உயர்ந்த மணிகளால் ஆன மணிகளை போட்டிருந்தார், மாலைகளை போட்டிருந்தார். அதனால தான் அவரை மணிகண்டன்னு அழைக்கிறோம். அதனால தான் நம்ம மாலையிட்டு போய் ஐயப்பனை போய் தரிசிக்கிறோம் சபரிமலையில். இந்த மாதிரி ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம். அதில் ஃபஸ்ட்டு படம் வச்சு வழிபடலாமா அப்படிங்கிறத நான் கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம படம் வச்சு வழிபடலாம். இது ஒரு சில ஊர்களில் இருக்குது. ஒரு சில ஊர்களில் படம் வச்சு வழிபட மாட்டாங்க. ஏன்னா அவர் பிரம்மச்சரியம் பூண்டவர் அப்படிங்கிறதுனால அவங்க படம் வச்சு வழிபட மாட்டாங்க. உண்மையாக சின்முத்ரா நிலையில் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவர் தான் ஐயப்பர். ஐயப்பருக்கு விரதம் இருக்கிறவங்க இந்த ஒரு மாதம் ஆனாலும் 48 நாள் ஆனாலும் பிரம்மச்சரிய விரதம் போட்டு மது மாது சூதி இது எல்லாத்தையும் தவிர்த்து நல்லொழுக்கங்களை தன்னோட வாழ்க்கையில நிலைநிறுத்திக்கணும். இதுவுமே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த விரதத்தில். பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக படம் வச்சு கும்பிடலாம். பழக்கம் இல்லாதவங்க இது வரைக்கும் நீங்கள் வச்சு கும்பிடலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வச்சு கும்பிட்றவங்கள தப்பு சொல்லாதீங்க. வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னா அது இன்னொன்று அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் சுத்தமாக இருக்க முடியும், நம்மளால் நல்லபடியாக விரதத்தை மேற்கொள்ள முடியும்னு நினைக்கிறவங்க தான் வீட்டில் படம் வச்சு கும்பிடுவாங்க. நம்மளால் சுத்தமாக இருக்க முடியலன்னா நம்ம ஏன் மாலை போடணும், நம்ம ஏன் சாமி கும்பிடணும், இது தேவையே இல்லை. அதுக்கு சும்மா எல்லாரும் மாதிரி இருந்துகிட்டே போயிடலாம். நம்மளும் கண்டிப்பாக வீட்டில் படம் வச்சு தான் கும்பிடணும். காலையும் மாலையும் 2 வேளையுமே குளிக்கணும். அது பச்சை தண்ணியில் குளிக்கணும். குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி ஐயப்ப சரணம் சொல்லி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்மளால் என்ன முடியுமோ அதை வைக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா நான் சின்ன வயசுலேருந்து மாலை போடுறாங்க அப்படி நாங்கள் சின்ன வயசுலேருந்து மாலை போடும்போது கல்கண்டு வைப்பார். அதிகமாக கல்கண்டும் பேரிச்சம்பழமும் அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி சாமிக்குன்னு தனியாக வச்சுருவாங்க. அதை காலையும் மாலையும் மாற்றி வைப்பாங்க. அது மாதிரி உங்களால் என்ன நெய்வேத்தியங்கள் முடியுமோ அதை வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஐயப்ப படத்தை நம்ம ரெகுலராக நம்மளோட பூஜை அறையில் வச்சுக்கக்கூடாது. மாலை போட்டிருக்க காலகட்டம் மட்டும் வச்சுக்கணும். மலைக்கு போயிட்டு வந்தோன்னா ஐயப்ப படத்தையும் மாலையும் எப்படி நம்ம எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிடணும். அப்புறம் விரத முறை கேட்டிங்கன்னா, ஐயப்பருக்கு 3 வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டே விரதம் இருக்கலாம். அப்படி இல்லை ஏன்னா ஒரு வேளையாவது நான் விரதமாக இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு வேளையை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாக்கி 2 வேளை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான், எந்த விரத முறையை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுமே.
அப்புறம் சாப்பாடு டெய்லி சாம்பார் சாதம் ரசம் மோர் இது மாதிரி தான் சமைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க, டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட்டா எல்லாருக்குமே போர் அடிக்கும், சமைக்கிற நமக்குமே போர் அடிக்கும். அப்படி இல்லை, நம்ம வந்து அசைவத்தை தவிர்த்துட்டு சைவ உணவு எதுவாக இருந்தாலும் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எதுவாக இருந்தால் அவங்க வந்து விரதம் பண்ணணும். அது எச்சில் படாத சாப்பாடாக இருக்கும். நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்காம சமைச்சு, ஆனால் நம்மளுமே குளிச்சுட்டு சமைச்சு இது பண்ணணும். எங்கள் ஊர் சைடில் வந்து ஒரு வேளை குளித்தாலே போதும். ஒரு சில ஊர்கள் வந்து 2 வேளை காலையும் மாலையுமே வந்து பெண்களுமே குளிப்பாங்க. ஆனால் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் சமைக்கணும். ஏன்னா அவங்க வந்து விரதம் பண்ணுவாங்க. இலையில தான் சாப்பிடணும். அப்படி நீங்கள் ஒரு வேளை இலை வாங்க மறந்துட்டீங்க, இலை கிடைக்காத பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு தட்டு அமாவாசைக்கோ இல்லை ஏதாவது ஒரு நாட்களுக்கோ சாமிக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருப்போம். அந்த தட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த நாளில் தான் நம்ம குளிப்போம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மாலை போட்டிருப்ப அதாவது மாதத்தில் ஒரு தடவை குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் மாலை போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பெண்களுக்குமே கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நீங்கள் 3 நாள் வந்து சமைச்சு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி வந்து அவங்களோட வேட்டி துண்டு இது எதுவுமே துவைச்சி கொடுக்கக்கூடாது. அந்த 3 நாள் சாப்பாடும் சரி அவங்களோட வேலைகளை வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். முதல்லலாம் வந்து எப்படின்னா பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா வெளியில் தங்க வச்சுருவாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையில வந்து அப்படி தான் தங்கியிருந்தேன். பட் இப்போல்லாம் அதுக்கான காலகட்டம் அமையலை. ஒருவேளை மாலை போட்டிருக்கவங்க போய் வெளியில் தங்கிக்கலாம். பட் அதுக்கும் வழி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டிலேயே ஒரு ஓரமாக வந்து நம்ம இருந்துக்கலாம். இப்போ எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லை, வீடு ரொம்ப சின்னது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஓரமாக இருந்துக்க வேண்டியதுதான். மாலை போட்டவங்க ஒரு ஓரமாக இருந்து அவங்களோட வேலையெல்லாம் அவங்க முடிச்சுட்டு வெளியில் போகிற வரைக்கும் நம்ம அவங்கள பார்க்காம இருந்துக்க வேண்டியதான். ஏன் வந்து மாலை போட்ட காலத்தில் வந்து பெண்கள் ஆண்களை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னா, பொதுவாக நம்ம மாதவிடாய் காலத்தில் நம்மளோட உடம்புல ஒரு சில பாக்டீரியாக்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தொற்றிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயுமே வந்து நம்மளை வந்து ஒதுக்கி வச்சாங்க. இப்போ வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த 3 நாள் கணக்கே போதுமானது. நம்ம 3ஆம் நாள் வந்து தலையில் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வந்துட்டோம்னா 4ஆம் நாள்லேருந்து நம்ம சமைச்சு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் கன்னி பெண்கள் கண்டிப்பாக ஒரு 5 நாளாவது இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை தான் இத்தனை வருஷம் என் வீட்டில் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். 5 நாள் வந்து அப்போல்லாம் என்னன்னா அம்மா வாசலில் திண்ணையில் உட்கார வச்சுருவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க பண்ணிக்குவாங்க. அம்மா அது மாதிரி ஆயிட்டாங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே நானும் என் தங்கச்சி அப்பாவுக்கு சமைச்சு கொடுப்போம், அம்மா வெளியில் இருப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க, யாருமே வீட்டில் இல்லை. இன்னொன்று வந்து அதுக்கான சூழ்நிலையும் அமையல. அப்போல்லாம் கிராமத்தில் இருந்தோம், பக்கத்தில் பார்த்துக்க ஆள் இருந்தாங்க. இப்போலாம் நமக்கு யாரும் பார்த்துக்க ஆள் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் வீடு பெருசாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ரூமில் நம்ம இருந்துக்கிட்டு மிச்சத்தை அவங்க பார்த்துக்க சொல்ல வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருந்துக்கணும், வேறு வழி இல்லை. இதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஐயப்பனுக்கு தெரியும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால இது எதுவுமே தவறாக எடுத்துக்க மாட்டார் அவர். ரொம்ப மனசை போட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், இது மாதிரி பண்ணிட்டா தப்பு அது மாதிரி பண்ணிட்டா தப்பு, கடவுள் ஏற்றுக்க மாட்டார் அப்படிலாம் எதுவுமே நினைக்காது. நம்மளோட மனசு தூய்மையாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு எந்த கெட்டதுன்னு நினைக்காது. நல்ல மனசாக இருந்துச்சுன்னா நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்க மழை போடுறப்ப இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.